Hi friends, this is Bhuvan. நம்ம இன்னைக்கு Photoshop tutorial பார்க்க போறது Photoshop manipulation. So நிறைய photos ஒட்டுக்க ஜாயின் பண்ணி ஒரு புது விதமான பேக்ரவுண்ட் அதாவது ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்றது, அதாவது டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பிக்சரை தனியாக மாற்றி கட்டுறது. ஓகே, ஸோ என்னென்ன பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு போகிறோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட்டு மவுண்டன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து ஸ்கை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவோட தந்திருக்கு, அட்டாச் ஆகிருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் தான் அமைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம பண்ண போகிறது என்னென்னா, பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஸ்கை இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து லேயரை மாற்றிக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ லேயரை மாற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையில்ல ஸ்பேஸ் வந்து இந்த இடம் இல்லையா. ஸோ அதை வந்து செலக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய வழி இருக்குது. நம்ம ஈஸியான மெத்தடை பார்ப்போம். ஓகே, இது ஒரு மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிருக்கு, பட் இருந்தால் இன்னும் அக்யூரேட்டாக உங்களுக்கு வரல. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ என்ன பண்ணி போகிறோம், வேன் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னென்னா கான்டிகியூஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டிகியூஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வேன் டூல் செலக்ட் பண்ணிச்சு, அந்த கான்டிகியூஸ் ஆப்ஷன் வந்து திக்காக இருந்துச்சு, அதை எடுத்துட்ருங்க. ஓகே, ஸோ திக்காக இருந்துச்சு என்னென்னா, அந்த ஒயிட் கலர் வந்து அந்த பார்டர் அளவுக்கு தான் செலக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த ஒயிட் கலர் வந்து இடையில இருக்கிறதெல்லாம் செலக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ என்னென்னா, இப்போ கான்டிகியூஸ் ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்குது. ஸோ நான் செலக்ஷன் பண்ணேன்னா எனக்கு ஒயிட் பிக்சர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போய் செலக்ட் ஆகும். ஓகேங்களா. இதில் நம்ம தேவையில்லை, இல்லை சில இடம்ல எனக்கு அந்த இடமே வேணும் அப்படின்னா நீங்கள் லெசர் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் கீ இருக்கு இல்லையா, ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் மைனஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எந்த இடம்லாம் வேணுமோ அந்த இடத்த டீசெலக்ட் பண்ணி விட்டுலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஏரியா செலக்ட் பண்ணிச்சு இல்லையா, இப்போ நம்ம மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் செலெக்ஷன். ஓகேங்களா, இதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் இன்வெஸ்ட் ப்ரெஸ் பண்ணலாம் நீங்கள். அப்படி இல்லைனாலும் இந்த செலக்டிங்கில் போயிட்டு இன்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் இன்வெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ மாஸ்க் இருக்கு இல்லையா, மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் ஏரியாஸ் மட்டும் போயிடும். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து மாஸ்க் வச்சு மறைச்சிட்டோம். ஸோ இது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, மறுபடியும் அந்த பிக்சர் வேணும்னா மறுபடியும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரிஜினல் பிக்சர் காட்டும். ஸோ ஒயிட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஹைட் இது உங்களுக்கு தெரியும், பிளாக் கலர்ல நம்ம வரைஞ்சிருக்கிறதெல்லாம் ஹைட் ஆயிடும். ஸோ நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற வேலை என்னன்னா, ஸ்கை ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம ஸ்கை ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்கை வந்து ட்ராக் பண்ணி இதில் பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்கை கொண்டு வந்தாச்சு. ஸ்கை வந்து நம்ம பேக்ரவுண்டில் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ வந்து ட்ராக் பண்ணி பின்னாடி கொண்டு வந்துடுங்க. இப்போ ஸ்கையை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா மவுண்டைன் கொண்டு வரணும். ஓகே,
ஸோ எல்லாமே ஸ்டார்டிங்கில் சின்ன சின்னதாக ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் நம்ம ஒட்டுக்கா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்கையும் மவுண்டைன் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த மவுண்டைன் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எந்த மவுண்டைன் வேணும் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்னென்ன யூஸ் பண்ணுற முன்னாடி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நம்ம இப்போ ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் ஏரியா இருக்குல்லையா, அதை மட்டும் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரஷ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பிளாக் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து எனக்கு ஹைட் ஆகும் நான் பெயிண்ட் பண்ண இடம்லாம். நீங்கள் நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் டார்க் ஸ்கை அப்ளை பண்ணியிருந்தேன், இங்கே வேறு ஸ்கை தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் அதே ஹைட் பண்ணி ஆகணும். ஸோ அங்கேயும் மாஸ்க் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த லேயருக்கு நான் மாஸ்க் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த கண்டினியூஸ் இது கிடைக்கும். இல்லைன்னா வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு கிளவுடி எஃபெக்ட் கிடைச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா சின்ன சின்ன வேலைகள் தான். லைட் ரேஸ் ஆட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆக்சுவலாக டக் மாதிரி ஒரு இது செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டக் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது வாட்டர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து உள்ள நடுவில் பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதையும் ட்ராக் பண்ணி உள்ள இழுத்துக்கலாம். இந்த லேயர் டாப்பில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நான் இந்த சென்ட்ரல் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை மட்டும் தான் இந்த சென்ட்ரல் இருக்க வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மற்ற இடத்த எல்லாருமே ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக பென் டூல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம பென் டூல் யூஸ் பண்ணிக்கிறது, பென் டூல் போய்க்கிறது நல்லது. உங்களுக்கு ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். பட் வந்து நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம பென் டூல் போய்க்கிறோம். சரிங்களா? ஸோ செலக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஜே. ஓகேங்க, கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் மட்டும் தனியாக வந்துடும். நீங்கள் அது கீழே இருக்க லேயர் ஹைட் பண்ணி விட்டுலாம். ஓகே, இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இதை நம்ம பெரிய சைஸ்லேயே வச்சுக்கலாம். ரீசன் என்ன, உங்களுக்கு அப்போ தான் பார்க்குறக்கு என்ன அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே,
நம்ம இப்போ கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இன்னும் சில வேலைகள் மட்டும் பாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th ரூல் இருக்கும். ஓகே, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஆக்சுவலாக கர்வ்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இப்போ லைட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ லைட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி வந்துடும். மறுபடியும் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்யூஸாக லைன் வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி அதாவது ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு தாட்டியும் ஒரு டாட் அப்புறம் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு ட்ராக் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர்ஸ்ல போயிட்டு நம்ம காஷியன் பிளர் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த வேலை என்னன்னா இப்போ டக் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிங்க. ஸோ கண்ட்ரோல் ஜே அப்படி இல்லைனாலும் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ நம்ம லேயர் ஸ்டைல்ஸ் வேற மாற்றி பார்க்கலாம். ஓகே, இது பெட்டர், இது நம்மளுக்கு நல்லாவே காட்டுது. ஓகே, ஸோ நம்ம ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ லேயரோட மோட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வச்சுக்கிறோம். சரிங்களா, ஓகே. இப்போ ஆக்சுவலாக இது ஃபைனல் அவுட்புட் கிடையாது. நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா ஒரு குரூப் கம்பைன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணினா டூப்ளிகேட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு ஒரிஜினல் நம்ம ஹைட் பண்ணி விட்டுறோம். ஓகே, ஸோ இந்த டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் குரூப் கொடுத்துடலாம். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே தான் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். சரிங்களா, இங்கே என்னென்ன ஃபைனல் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்க்னஸ் ஆட் பண்ணதா சரி இல்லை இன்க்ரீஸ் பண்ணதா இருந்தாலும் சரி நம்ம இந்த இடத்துல பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா வரும். சஜஷன்ஸ் பண்றோம். ஓகே, இது நான் கொண்டு வந்த அவுட்புட். நீங்க உங்களுக்கு வேணுங்கிற மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ என்னன்னா இதுல நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க இன்னுமே நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே.